ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே. சண்டே சூப்பரான ஒரு ஃபிஷ் கிரேவி எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி கண்ணாடி பாறை தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் பாதி மீன் ஒரு 4 துண்டு ஃப்ரைக்கு எடுத்து மசாலாலாம் போட்டு ஒரு பக்கம் வச்சுட்டேன். இதில் தலை வால் இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலான்னு புது ஃபிஷ்ஷு. ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்குறேன், எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேங்காய், இது கூட மிளகு சீரகம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவேன். சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்துருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய் அதில் எடுத்துக்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. இப்போ வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த தேங்காய் கூட 2 மிளகு போட்டு 2 சீரகம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு சீரகம், கொஞ்சம் கடுகு, இது நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய். மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் ரொம்ப முக்கியம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். நான் தேங்காய் அரைச்சிட்டு கூடவே தக்காளியும் பேஸ்ட் பண்ணி போட்டுக்குவேங்க. 2 தேங்காய் தக்காளி ஒன்றாவே அரைச்சி எடுத்துருவேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 வெந்தயம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போன பிறகு நான் தேங்காய் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசம் போட்டு இந்த மசாலா நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்க விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மசாலா பச்சை வாசமாக போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புளி, நல்லா ஒரு புளி சைஸ் வச்சு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது மீனை போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கமகமன் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மீனை வாங்குறது. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுங்களா. ஸோ அது மேலாக லைட்டாக கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலான்னு போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.